கண்ணவில் தோள் சிறுத்தொண்டன் கணபதீச்சுரம் மேய இன்னமுதன் இணையடி கீழ் எனதல்லல் உரையீரே. சீராளனுடைய தந்தை சிறுத்தொண்டர் என்கிற வரிசையில் சீராளன் சிறுத்தொண்டன் என்று பாடினார் என்றெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த நான்கையும் சேர்த்து சொல்லுகிறார். அந்தமும் ஆதியும் நான்முகனும் அரவு அணையானும் அறிவறிய மந்திர வேதங்கள் ஓதும் நாவர் என்று சொல்லுகிறார். மறுகல் நிலாவி அமைந்த சொல்லாய் செந்தமிழோர்கள் பரவியேத்தும் சீர்கொள் செங்காட்டங்குடி அதனுள் என்கிறார். தில்லைநாயகன் அவன், திருவரங்கனும் அவன், எல்லை நீத்த போவனமும் ஏகமுக்தியானவன் என்று சிவவாக்கியர் பாடுகிற அந்த அருமையை நாம் பார்க்கிற போது, முறையான சைவம் இந்த இந்து சமயத்துக்குள் இருக்கக்கூடிய வெவ்வேறு வழிபாட்டு முறைகளை ஒருமைப்படுத்திய ஒரு சமயமாக திகழ்ந்தது என்பதை நாம் உணர்கின்றோம். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திருமுறை சிந்தனைகளினுடைய வரிசையில் இன்றும் நாம் திருஞான சம்பந்த பெருமானுடைய ஒரு அருமையான திருப்பாடலை சிந்திப்பதாக இருக்கின்றோம். நம்முடைய நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றை நினைந்து பார்க்கிற போது நிறைய நாயன்மார்கள் சமகாலத்தவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி சமகாலத்தவராக வாழ்ந்தவர்களில் ஞானசம்பந்த பெருமானோடு பலர் தொடர்பில் இருந்திருக்கிறார்கள். திருநாவுக்கரசர் பெருமான், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், முருகர் என்று பல பேரை நாம் பார்க்க முடியும். அந்த வரிசையில் சிறுத்தொண்டரும் அதே காலத்தவர் என்பது மட்டுமல்ல, சிறுத்தொண்டர் வாழ்ந்த கணபதீச்சுரம் என்கிற திருச்செங்காட்டங்குடிக்கு சிறுத்தொண்டருடைய விருந்தினராக ஞானசம்பந்த பெருமான் எழுந்தருளி அங்கிருக்கிற இறைவனை தரிசித்து பல பதிகங்களை அருளியிருக்கிறார். அந்த பதிகங்களை அவர் அருளுகிற போதே அந்த பதிகங்களில் சிறுத்தொண்டரையும் சீராளனையும் குறிப்பிட்டு பாடியிருக்கிறார் என்று நாம் பார்த்திருக்கின்றோம். கண்ணவில் தோள் சிறுத்தொண்டன் கணபதீச்சுரம் மேய இன்னமுதன் இணையடி கீழ் எனதல்லல் உரையீரே. சீராளனுடைய தந்தை சிறுத்தொண்டர் என்கிற வரிசையில் சீராளன் சிறுத்தொண்டன் என்று பாடினார் என்றெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த வரிசையில் கணபதீச்சுரம் எனப்படக்கூடிய இந்த திருச்செங்காட்டங்குடியில் தமிழ் வல்லவர்களால் தொழப்படக்கூடிய இறைவன் சிவபெருமான் என்கிற ஒரு அருமையான செய்தியை அவர் சொல்லுகின்றார். அந்தமும் ஆதியும் நான்முகனும் அரவணையானும் அறிவறிய மந்திர வேதங்கள் ஓதும் நாவர் என்று சிவபெருமானை சிறப்பித்து சொல்லுகிறார். சிவபெருமானுடைய திருநாவு மந்திர வேதங்களை அருளிய திருநாவு. அதனால்தான் அவரை தெய்வ சேக்கிழாரும் தூமரை பாடும் வாயார் என்று சிறப்பித்து சொல்லுகின்றார். அப்படி திருமறைகளை ஓதக்கூடிய நாவராக விளங்கக்கூடியவர் நம்முடைய சிவபெருமான். அந்த பெருமான் அந்தம் அறியாதவர், அவருக்கு ஆதியும் கிடையாது, அவரை நான்முகனும் அறியவில்லை, திருமாலும் அறியவில்லை. இந்த நான்கையும் சேர்த்து சொல்லுகிறார். அந்தமும் ஆதியும் நான்முகனும் அரவு அணையானும் அறிவறிய மந்திர வேதங்கள் ஓதும் நாவர் என்று சொல்லுகிறார். மறுகல் நிலாவி அமைந்த சொல்லாய் செந்தமிழோர்கள் பரவியேத்தும் சீர்கொள் செங்காட்டங்குடி அதனுள் என்கிறார். அங்கே என்ன நடக்கிறதாம்? நல்ல கந்தம் மணக்கிறது, அகில் புகை மணக்கிறது. பெருமானை தூபமிட்டு வழிபடக்கூடியவர்கள் அவர்கள் தமிழிலே வல்லவர்களாக இருக்கிறார்கள். செந்தமிழோர்கள் பரவி ஏத்துகிறார்கள். எப்படி வணங்குகிறார்கள்? கந்தம் அகில் புகையே கமழும் கணபதீச்சுரம் காமுறவே. நம்மால் விரும்பப்படக்கூடிய திருத்தலமாக கணபதீச்சுரம் விளங்குகிறது. அந்த திருத்தலத்திலே தமிழ் வல்லவர்கள், செந்தமிழ் வல்லவர்கள்
சிவபெருமானை போற்றுகிறார்கள். சிவபெருமான் வேத மறைகளை ஓதக்கூடிய திருநாவு படைத்தவராக விளங்குகிறார் என்று தமிழும் வடமொழியும் சைவர்களுடைய பார்வையில் ஒன்று என்று நிலைநாட்டும் விதமாக திருஞான சம்பந்தப் பெருமான் அருளி செய்கிறார். இதில் பரஞ்சோதி என்ற இயற்பெயரோடு விளங்கியவர்தான் சிறுத்தொண்டர். அவர் மன்னனோடு சேர்ந்து ஒரு தளபதியாக பணிபுரிந்த காலத்தில் வாதாபி யுத்தத்திலே தளபதியாக பங்கெடுத்ததாகவும், அங்கே சென்று அந்த வாதாபி கணபதியினுடைய அருமையான திருத்தோற்றத்திலே உள்ளம் மயங்கி அந்த பெருமானை கொண்டு வந்து திருச்செங்காட்டங்குடியிலே பிரதிஷ்டை செய்ததாகவும், அதிலிருந்து அந்த தலம் கணபதீஸ்வரம் என்கிற நாமத்தோடு திகழலாயிற்று என்பதாகவும் சைவ சமய வரலாறு நமக்கு சொல்லித் தருகின்றது. வாதாபி கணபதி இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்ததற்கு காரணமாக விளங்கியவர் பின்னாளில் சிறுத்தொண்டர் என்று அறியப்பட்ட பரஞ்சோதியார் என்பதை பார்க்கிறோம். எனவே விநாயக வழிபாடு, முருக வழிபாடு, சாக்த வழிபாடு எல்லாமே சிவ வழிபாட்டுக்கு தொடர்புடையது, சிவ வழிபாட்டினுடைய அங்கமாக விளங்கக்கூடியது என்பதை நாம் பல இடங்களிலே பார்க்க முடிகிறது. இறைவர்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த உறவு முறையை பற்றி நம்முடைய சனாதன தர்மம் உறக்க பேசுவதன் காரணமே வேதங்களுக்குள்ளே சென்று மனிதர்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதுதான். பேதமில்லா பார்வையில் இறைவனை தரிசிக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய உள்ளம் நமக்கு வாய்க்கப்பெற வேண்டும். இதைத்தான் பின்னாளில் வந்த சித்தர் மரபில் சிவவாக்கியர் போன்ற அருளாளர்கள் வலியுறுத்தினார்கள். தில்லைநாயகன் அவன், திருவரங்கனும் அவன், எல்லை நீத்த போவனமும் ஏகமுக்தியானவன் என்று சிவவாக்கியர் பாடுகிற அந்த அருமையை நாம் பார்க்கிற போது, முறையான சைவம் இந்த இந்து சமயத்துக்குள் இருக்கக்கூடிய வெவ்வேறு வழிபாட்டு முறைகளை ஒருமைப்படுத்திய ஒரு சமயமாக திகழ்ந்தது என்பதை நாம் உணர்கின்றோம். எனவே திருச்செங்காட்டங்குடி என்று திருமுறைகளில் வழங்கப்பட்ட ஒரு திருத்தலத்திற்கு விநாயகப் பெருமான் பிரதிஷ்டையானதற்கு பிறகு கணபதீஸ்வரம் என்கிற ஒரு திருநாமம் இலங்கப் பெற்றது என்று சொன்னால், அந்த நாமத்தையும் மகிழ்ந்து போற்றி அதையும் திருமுறைகளிலே வைத்து பாடக்கூடிய இயல்பை நம்முடைய அருளாளர்கள் முன்னெடுத்தார்கள். எனவே சிறுத்தொண்டர் பெருமான் வாழ்விலே அந்த அற்புதம் நிகழ்வதற்கு முன்போ பின்போ அவர் இருந்த காலத்திலேயே அவரோடு தொடர்பில் இருந்த அருளாளர்கள் அவர் பெருமையை அறிந்திருந்தார்கள் என்பதற்கு ஞானசம்பந்தப் பெருமானுடைய திருப்பதிகங்கள் பெரிய சாட்சியாக விளங்குகின்றன. அதனால்தான் பின்னாளிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த செய்திகளையெல்லாம் தொகுத்து திருத்தொண்ட தொகை என்று பாடுவதற்கு இந்த அருளாளர்களுக்கு மத்தியிலே நிலவிய தொடர்பும் அதை பதிகத்திலே வைத்து பாடிய பாங்கும் துணை புரிந்திருக்கின்றன என்று நாம் பார்க்கிறோம். நாவுக்கரசர் பெருமானுக்கு சமகாலத்தவர் அப்பூதியடிகள் என்பதற்கு நமக்கு கிடைக்கக்கூடிய தரவு சான்று என்ன என்று பார்த்தால், மிக முக்கியமான சான்று திருத்தொண்ட தொகை, திருத்தொண்டர் திருவந்தாதி, திருத்தொண்டர் புராணம் ஆகியவற்றிலே அவருடைய திருநாமம் வழங்கி வருவது. அவற்றையெல்லாம் தாண்டி அவர் யாரை தன்னுடைய குருநாதராக வரித்திருந்தாரோ அந்த நாவுக்கரசர் பெருந்தகை தன்னுடைய திருப்பாட்டில் அப்பூதியடிகள் பெயரை வைத்து பாடிய ஒரு அழகையும் நாம் பார்க்கிறோம். அஞ்சிப்போய் கலிமெலிய அழலோம்பும் அப்பூதி குஞ்சிப்பூ சேவடியாய் என்று நாவுக்கரசர் பாடி அருளியதை பார்க்கிற போது அருளாளர்கள் தங்கள் மத்தியில் எப்படி தொடர்புகளோடு வாழ்ந்தார்கள், உறவு பேணி வாழ்ந்தார்கள் என்கிற உண்மை
திருமுறைகள் வாயிலாக நமக்கு தெரிய வருகின்றது.